மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. காட்டு. நூடுல்ஸ்க்கு இவ்ளோ டேஸ்ட் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரியுது மல்லி. ஓ ஐயா, இவ்ளோ நாள் நூடுல்ஸ் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேஸ்டா இருக்கு. என்னவா இருக்கும்? இன்னைக்குதான் சாப்பாட்டு மேல கவனம் வச்சு உட்கார்ந்து நிதானமா சாப்பிடுறீங்க. மத்த நாளெல்லாம் அப்படியா அரக்க பறக்க ஓடிக்கிட்டே சாப்பிடுறது, இல்ல போன் பேசிக்கிட்டே சாப்பிடுறது, இல்லனா தூக்க கலக்கத்துல சாப்பிடுறது, இப்படி எல்லாம் பண்ணா என்ன சாப்பிட்டோனே தெரியாது. இவ்ளோ ஆராய்ச்சில அதுக்கு தேவையில்லம்மா. இன்னைக்கு உன் கூட ஒரே தட்டுல ஒரே ஸ்பூன்ல சாப்பிடுறல, அது மட்டும் தான் இந்த டேஸ்டுக்கு காரணம்னு என்னோட ஆய்வு சொல்லுது. என்ன உங்களை என்ன நடந்துட்டு இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. நீங்க இன்னும் போலையா? நான் எவ்வளவு நேரம் ஆன உடனே நீங்க வீட்டை காலி பண்ணி போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன் ரஞ்சிதா, வாடகைக்கு வீடு எதுவும் பாத்துட்டு வரீங்களா? நான் வேணா தெரிஞ்ச இடத்துல சொல்லி வைக்கட்டுமா? மல்லி, நீ சாப்பிடு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடு வீட்ல உட்கார்ந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. டைனிங் டேபிள் இருக்கு, ஏகப்பட்ட பிளேட்ஸ் இருக்கு, ஸ்பூன்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஹால்ல ஒரே தட்டுல போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாரி, இது கப்பல் கோல்ஸ்ல ஒண்ணு. எது? கப்பல் கோல்ஸ். ஜோடி புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து என்ஜாய் பண்றதுல இதுவும் ஒண்ணு. பார்த்தமா பாகாத மாதிரி போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு விளக்கம் கேட்டுட்டு நிக்கிற. போ நீ போ. பண்றதையும் பண்ணிட்டு என்னையே போ சொல்றல நீ. ஏய், அவனுக்கு தான் அறிவில்ல. பெரிய டீச்சர் மாதிரி எல்லாருக்கும் பாடம் எடுத்துட்டு இருப்பல நீதான். வெக்கம் இல்லாம அப்படியே பல்ல காமிச்சு இங்க பல்ல இழிச்சிட்டு இருக்க. சொல்ல மாட்டா அவனுக்கு? இங்க பாருங்க, மரியாதையா நீங்க 2 பேரும் இன்னும் 2 நிமிஷத்துல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். இல்லனா அவங்க போயிடுவாங்க. ராஜிமா வாங்க, அவங்க என்ன வவுத பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன? ஏய், நீ இன்னும் இங்க இருந்து கிளம்பலையா? இவங்க பண்ற அழிச்சாட்டியத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கியா? முதல்ல நீ போ உள்ள போ. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? மனசுல கஷ்டம் இருக்கிறப்ப சாப்பாடு எப்படி இறங்கும்? ஐயோ, சொல்லி இருந்தா நானாச்சும் நூடுல்ஸ் சேர்த்து செஞ்சு வச்சிருப்பேன்ல. நீங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இது நல்லது இல்ல, சொல்லிட்டேன். யாருக்கு? அவங்களுக்கு தான். மல்லி, வர நீ தரமா கவுண்டர் குடுக்குற. இங்க பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இந்த மாதிரி இங்க எல்லாம் பண்ண கூடாது. ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டுறேன், அவ எனக்கு ஊட்டுறா. இதுல எதுக்கு உங்களுக்கு ஸ்டொமக் எல்லாம் பர்னிங் ஆகுது? மல்லி, அடுப்புல ஏதாச்சும் வச்சிட்டியா? என்ன ஒரு மாதிரி கருகின வாசனை வருது? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல இப்படி கேவலமா நடந்துக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? வயசு பொண்ணா? யார்? நீயா? எங்க அவங்க ரஞ்சிதாவை சொல்றாங்க. ஓ அப்படியா? ஓகே. அவளையும் வயசாகிற பொண்ணாகிற வரைக்கும் கூடயே வச்சிருப்பா போல. அவளுக்கும் காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு என்ன இருக்க வேணா? ஹலோ, அதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஓஹோ, இந்த அசிங்கத்தை மறுபடியும் பண்ணாம இருந்தா நல்லது. நாங்க ஒண்ணும் அப்படி தப்பா பண்ணிடலையே. ரொமான்டிக்கா இருக்கிறது குத்தமா? அது ஆக்சுவலா குழந்தைங்க முன்னாடி அம்மா அப்பா அன்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. இப்ப அது ஆராய்ச்சியில ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்து முழுசா வளர்ந்திருக்கிறவங்க கத்துக்கிட்டோம். உன்னையே பார்த்து அவளும் எப்ப பார்த்தாலும் உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுக்கும் தெரிய வேணாமா? மல்லி, இந்தா சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. ஓ, ரகு, அவருக்கு மயக்க மருந்தெல்லாம் வேண்டாமே. இல்ல ரகு, அந்த ஆளு செத்துக்கித்து போயிட்டா பிரச்சனை பெருசாயிடும். பணத்தை எடுத்தமா போனமானு இருக்கணும். செத்து போயிட்டானா நிஷா உன்னை ஏமாத்தி சொத்த ஆட்டைய போட்டுருவான்னு பயப்படுற. ரொம்ப உஷார் தான் நீ. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ அப்பா பாசமா? நீ போடா.
எஸ். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சாவி எடுத்து கொடு. இந்த சாவி தானே? கரெக்டா தெரியுமா? ஆமா, நான் பார்த்தேன். கரெக்டான சாவிதான். ம். எஸ். சூப்பர்ண்ணா. பணம் கிடைச்சிருச்சுடா. நீ அந்த சாவிய அதே இடத்துல வச்சிரு. வாங்க. ரகு, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இல்ல, இப்பவே பிரச்சனை எப்படி போகும்னு தெரியல. அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் பணம் ரெடி பண்ண சான்ஸ் இல்ல. எதிர்பார்க்காதன்னு சொல்றேன். டேய் அண்ணா போடா. வரங்க. வரமா வரோம். விருந்து வீட்டுக்கு வந்துட்டு போறோம். திருட்டு பசங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.